ப்ரே பண்ணலாமா? எழுந்து நின்று ப்ரேயர் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் கண்ணு மூடுங்க, கை கூப்புங்க. ஏசப்பா நம்ம நடுவில் இருக்காங்க. சரியா? ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி என்று வேதம் சொல்லுது. உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து இந்த நாளில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ரீ மாலர சந்தரபா. ஆவியானவரே, உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு தகப்பனே. இந்த நாள் இந்த வினாடி பொழுது துவங்கி ஆண்டவர் எல்லா ப்ரோக்ராம்ஸும் முடிச்சு பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் போய் சேரும் மட்டும், வீடுகளுக்கு போய் இளைப்பாறு மட்டும் கர்த்தருடைய கிருபை எங்களை விட்டு விலகாதிருப்பதாக. ஹalleluya ஹalleluya. இம்மட்டும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர், நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரி சார்பில் நடக்கிற இந்த ஜீவன் இருட்சி பரலோக தரிசன சபையினுடைய அன்றைய கிறிஸ்துமஸ் ஆண்டவரே ஃபங்க்ஷனை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம். இன்னும் வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் அழைத்திருக்கிற ஊழியக்காரரையும் சகோதரியும் ஆண்டவரே நீர் சுகபத்திரமாய் எங்கள் நடுவிலை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் தடைகள் எல்லாம் விலகுவதாக. எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு வேணும் தகப்பனே. கிருபை எங்களை விட்டு விலகாதிருப்பதாக. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் செய்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்தில் ஒத்தாசையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பிளஸ் பண்ண ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களோடு தங்கிரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹalleluya. ஒரு பாடலை பாடலாமா? நிறைவான ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நல்ல அந்த பாடலை நாம் கொஞ்சம் ஒரே ஒரு சாங் தான் நம்ம பாட போறோம். பாடுவோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போகுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, நிறைவே நிறைவே நீர் போகுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளி ஆகுமே. பாழானது பல்விலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளி ஆகுமே. பாழானது பைநிலம் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போகுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போகுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே. ஆண்டவரே, நிறைவான தேவன் எங்கள் நடுவில் இருந்து குறைவுகளை எல்லாம் மாற்றுவீராக.
சின்ன பிள்ளைகள்கிட்ட இருக்கிற எல்லா கீழ்ப்படியாமை ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு சிறு குழந்தைகளை ஆட்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பெரியவர்களையும் வர இருக்கிற பிள்ளைகளையும் துரிதமாய் கொண்டு வந்து ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழாக இந்த காம்பவுண்டின் பகுதிகள் எல்லாரையும் இங்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் வர இருக்கிற பிள்ளைகளையும் தூரத்தில் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் லிங்க்ல இருக்கிற பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களோடு கூட தங்கியிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை எப்படி வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ரஹாமுக்குள் தேவன் பூமியை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நான் கடன் சுமையிலேருந்து வெளியே வரணும், இல்லைன்னா லோன்லேருந்து வெளியே வரணும், பாழாக்கம் கொள்ளை நோயிலேருந்து வெளியே வரணும், தரித்திரத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படி என்ன செய்யும்? என்னை ஆசீர்வதியும், என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் மீட்பர். அப்படிதானே? மீட்பின் செய்தி, அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை மீட்க இந்த பூமிக்கு தேவன் அனுப்பப்பட்டார். அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஒரு 4 லைன் பாடலாமா? விடுதலை நாயகன், எழுந்து நின்று பாடுங்க. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, விடுதலையை தாருன்னு சொல்வீங்களா? என்னை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இன்று உங்களை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் கர்த்தருடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், அதே மனதில் இருக்கிற எல்லா துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காப்பீராக. கர்த்தரின் தழும்புகளின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, தழும்புகளின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்று ஒரு விடுதலையின் நாளாக பிள்ளைக்கு நீங்க வச்சிருக்கிறதுக்காக நன்றி. அன்றைய உன் சாயலாய் படைக்கப்பட்ட பிள்ளைகள் உண்மை அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் இன்னைக்கு நீங்க அருகாமையில உங்க பக்கத்துல வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் அவர்களை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்க ரத்தத்தை தெளித்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன். உட்காருவோமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை தந்திருக்கிறார்?
இயேசு பிறந்ததுனால்தான் நமக்கு சந்தோஷம் இல்லை? இயேசு பார்த்தீங்களா, மேன்மையை துறந்து தாழ்மையாய் இந்த உலகத்துல வந்தார். தேவன் தமது அன்பை, கடவுள் தமது அன்பை இயேசு கிறிஸ்துவினுடைய வடிவில நமக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால, அவர் நமக்காகவே வளர்ந்து வாழ்ந்து 33 வயசுல தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நமக்கு என்ன வேண்டாம்? வேற எந்த பலியும் செலுத்த வேண்டாம். இயேசு கிறிஸ்து பலியானார், நமக்காக பலியானார். அவர் இரத்தத்தினால நம் பாவங்களை கழுவுறார். அப்படி தழும்புகளால் நமக்கு என்ன செய்யறாரு? சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால நமக்கும் சாவை கண்டு பயம் கிடையாது. மரணத்துக்கு பிறகு வருகிற ஒரு வாழ்க்கை தான் நித்தியமான வாழ்க்கை. அப்படி நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்த தேவன், அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? நினைவு கூறுகிறோம். இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? பெரிய தேவன் நம் நடுவுல ஆவியான தேவனாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு அவருடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டே இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? இங்க மட்டும் இல்ல, எப்போதும் நம்மை காண்கிற தேவன். அதனால இந்த நேரத்துல கூட நம்ம முதலாவது பாடலாக இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு அப்படின்னா அவருக்கு நிறைய பெயர் உண்டு. அதுல ஒரு பெயர் என்னது? இம்மானுவேல். அந்த இம்மானுவேல், இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய பாடல், நம்முடைய ஊழியத்துல வந்திருக்கிற சகோதரிகள் சேர்ந்து இப்ப என்ன செய்ய போறாங்க? ஒரு பாடலை பாட போறாங்க. நம்ம கேட்கலாமா? இம்மானுவேல், இம்மானுவேல் இருப்பாரே, இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர், பாலகனாய் ஜனித்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர், பாலகனாய் ஜனித்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர், தூதர் போற்றும் தேவனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர், மகத்துவத்தின் கர்த்தரவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர், மகத்துவத்தின் கர்த்தரவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான அவர், நன்மை தரும் தகப்பனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர், பரலோகத்தை திறந்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர், பரலோகத்தை திறந்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல்,
இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு அவர்கள் பொக்கிஷத்தை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டார்கள். வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்றார். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் வரை அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் தாயார் மரியாதையும் கண்டு விழுந்து சாத்தாகமாய் வீழ்ந்து அவர்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கங்களும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயு 2:11. நமக்கு ஒரு பையன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல இருக்கும், நாமும் ஆசையானவர் கர்த்தர், அது ஒரு தேவன் பட்டார், சமாதான பிரபு நினைக்கப்படும். நமக்கு ஒரு பேலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். சின்ன பிள்ளைகளை என்ன செய்யணும்? வார்த்தையிலேயே வளரணும். நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் பெரிய பெரிய லெசன்ஸ்லாம் கூட ஈஸியாக படிச்சிடும். கர்த்தர் நல்லவர். இது மாதிரி குட்டி பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸ்க்கு ஒழுங்காக வந்தீங்கன்னா கொஞ்சம் கீழ்ப்படுதலோடு இருப்பீங்க, டெய்லி வந்தீங்கன்னா. சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்தது ஒரு டான்ஸ் நம்ம பார்க்கலாம்.
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. அருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலை வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையில் பெந்தகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. யூத் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா போட போறாங்க. ஒரு குழந்தை சாமுவேல்ன்ற ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க, 5 வயசுல எப்படி இருந்தாங்க, 10 வயசுல எப்படி இருந்தாங்க, 18 வயசுல எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நாங்க காஃபி குடிங்க. என்னம்மா, எப்பயும் ஆபீஸ்ல இருந்து 1 hour கழிச்சு தான் தருவ காஃபி. இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா தந்துட்ட? எல்லாம் ஒரு விசேஷம் தான், குடிங்க, காஃபி குடிங்க. காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன கடையில எதுவும் வாங்குனியா என்ன? அப்ப இத்தனை நாள் நான் போட்ட காஃபி நல்லா இல்லை, இன்னைக்கு தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. இல்லம்மா, இத்தனை நாள் நல்லா தான் இருந்தது, ஆனா இன்னைக்கு அதை விட டேஸ்டா இருக்கு. என்ன ஸ்பெஷலா சார்? எல்லாம் குட் நியூஸ் தான். நீங்க ஃபர்ஸ்ட் காஃபி குடிங்க, நான் சொல்றேன். என்னம்மா
சொல்லுமா, என்ன ஏதாவது விசேஷமா? உங்க அம்மா வீட்டுக்கு போறியாமா? இல்ல. இல்ல உங்க ஆபீஸ்ல ஏதாவது டூர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா? இல்ல. இல்ல எது மௌனம் வருதுமாமா? எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதானே? நான் பேசலாம்ல? சொல்லுமா, என்னம்மா? சரி சரி, நான் சொல்றேன் இருங்க. நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. மா, பைபிள்ல சொல்லியிருக்க மாதிரி அண்ணால போல ஒரு குட்டி சாமியெல்லாம் நீங்க பெத்து கொடுக்கணுமா? பைபிளுக்குள்ள கத்தருக்குள்ள வளர்க்கணுமா? கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த சாமியில நம்ம ஏசப்பா பாதையில நடத்தணுங்க. சரிம்மா, கேரியான் கேரியான். ஓகேங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசு சுவாமி. இன்னைக்கு கூட ஏசப்பா சாமியோட 5th பர்த்டே தகப்பனே இயேசு சுவாமி. இந்த பர்த்டே நீங்க அவனுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க ஏசப்பா. எந்த நோக்கத்திற்காக நீங்க இந்த உலகத்துல அவனுக்கு கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. நல்ல தீர்க்காயசு கொடுங்க ராஜா. சுத்தத்தின்படி செய்ய நீ உதவி செய்யுங்க ராஜா. நிறைய பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். இங்க பேர் சாமியல். எதுக்கு நான் உனக்கு சாமியல் பேர் வச்சேன்னா, உன்ன மாதிரி பைபிள்ல சாமியல் ஒரு சின்ன பையன், ஓகேவா? அந்த சின்ன பையன் வந்து ஏசப்பா சொல்ற பேச்சு கேட்டு ஊழியக்காரனா மாறணும், ஓகேவா? அதே மாதிரி நீயும் ஏசப்பா பாதையில் நடக்கணும், ஓகேவா சாமியல்? சாமியலுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னம்மா சர்ச்சை கிளம்பிட்டீங்களா? வாங்க போலாம். நான் சர்ச்சை கிளம்பிட்டேன். உங்க பையன் தான் இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சண்டே மார்னிங் அதுமா போன் எடுத்து வச்சு நோட்டிட்டு இருக்கான். ஃபுல்லா கேம்ஸ் தான். சின்ன பையன் தானே, விளையாடட்டு விடு. நீங்க இப்படி சொல்லி தான் அவன் இப்படி இருக்கான். பரவாயில்ல, அவன் சின்ன பையன் தான், போ சரியாயிடுவான். நீ கூட்டிட்டு வா, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கேன். சரி நீங்க போங்க, கூட்டு சாமியில் எழுந்துரு சாமியல், எழுந்துரு, சர்ச்சைக்கு போகணும். இப்போ சாமியலுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மம்மி எங்க போனா இந்த அம்மா? ஆளே காணுமே, எங்க போனாங்க? மம்மி மம்மி எங்க இருக்கீங்க? எங்க மம்மி? சாப்பாடு வேற செஞ்சு வச்சாங்கன்னே தெரியல, ஒரே பசி. இன்னும் ஒண்ணுமே இல்ல, என்ன பண்றாங்கன்னே தெரியலையே உங்க மம்மி. இருங்க, எப்ப பார்த்தாலும் ஜப்பம் பிரேயரு சர்ச்சு. உனக்கு ஒரு பையன் இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்கு. என்ன இப்போ சும்மா பிரேயர் இருக்கீங்க? எனக்கு ஒரு வயிறு இருக்கு, அதுக்கு பசிக்கும். அப்படிலாம் உங்களுக்கு தோணவே தோணாதுல்ல? செஞ்சு வைக்குமோ நீ சாப்பிட மாட்டேச்சு, அதனாலதான் நீ வந்ததுக்கு அப்புறம் சமைச்சிக்கலாம். காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. நீங்க ஏன் சமைச்சு வைக்கல? நீ தான் சாப்பிட மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிடுற. அதனாலதான் நான் பிரேயர் முடிச்சுட்டு வந்து உனக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆமா, பிரேயர் தான் உங்களுக்கு முக்கியமா? ஆமா, பிரேயர் தான் முக்கியம். போங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஏசப்பா தான் இருக்காங்க, எனக்கு 1000 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருடா, உனக்கு 1000 பேர் இருந்தாலும் எனக்கு ஒரே ஏசப்பா தான் இருக்காரு. ஆனா அந்த ஒரே ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுத்தாரு. போமா, சும்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்காத என்கிட்ட. நான் சொல்றதுக்கு போட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிப்பாங்க, அப்படியே நிப்பாங்களா? நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன் சாமியல். நீ பட்டாதான் திருந்தவன். நான் சொல்றது கேளுடா. சாமியல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க. ஒரே கடுப்பா இருக்குடா. என்னடா கவலை? நல்ல அப்பா இருக்காங்க, நல்ல அம்மா இருக்காங்க, ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜ் படிக்கிறேன், நிறைய பணம் இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க. என்ன அப்படியா? நீ வேற ஏன்டா? எனக்கே ஸ்கூலு விட்டா காலேஜ் விட்டா சர்ச்சு விட்டா வீடு, இப்படியே பைபிள் படின்றாங்க. எங்க வீட்டுல போட்டு உயிரை வாங்குறாங்கடா. எப்ப பார்த்தாலும் அதே அப்படியே ஒரே ரவுண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காண்டா. நீங்களாம் வந்ததுக்கு அப்புறம் தாண்டா கொஞ்சம் லைஃப்னா என்னன்னே தெரியுது எனக்கு. இப்பதாண்டா கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கேன் நானு. நீ என் நண்பன்டா, உனக்கு உயிரே கொடுப்பேன்டா. உனக்கு உயிரே கொடுப்பேன்டா. நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை உனக்கு காட்டுவேன்டா. எங்க அம்மா பைபிள் படிக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி தெரியுமா என்ன அடிச்சாங்க? எங்க அப்பா பெல்ட் பிய செம்மடி அடிச்சாருடா. இப்பதாண்டா கொஞ்சம் லைஃப்லாம் நல்லா இருக்கு, உங்க கூட சுத்துறதுனால ஜாலியா இருக்கேன்டா. உலகமே இப்பதாண்டா புரியுது எனக்கு. அப்பா அம்மா என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்காடா? இருடா, நான் சொல்றேன்டா. டேய், நம்ம 2K கிட்ஸ்டா. நம்ம தான்டா அப்பா அம்மாவை அடிக்கணும். நம்ம அப்பா அம்மா நம்மள அடிக்க கூடாதுடா. டேய், பிள்ளைங்களுக்கு கால் பண்ணா டக்குன்னு வந்து டப்புன்னு அடிப்பாங்கடா. சொல்றியா? இல்ல வேணாம்டா, நானே பாத்துக்கிறேன் அதை. நானும் வட்டடா. சாமியில நினைச்சு அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னங்க, நம்ம பிள்ளை சாமியில நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. சொல்ற பேச்சே கேட்க மாட்டான். அந்த பையனை நினைச்சு ஏசப்பா விசுவாசமா இரு, அவரெல்லாம் கைவிட மாட்டாரு. நம்ம தான் ப்ரேயர் பண்றோம்ல, அவன் வந்து மனம் திரும்பி நம்ம கூட ஒத்துழைப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. நானும் அவனுக்காக பாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோங்க. குடும்பமா பாஸ்டிங்கிறது ஜெபிக்கலாம் நம்ம 2 பேரும். சரிங்க. ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸோட. இப்போதான் நம்ம மாதிரி என்னன்னே தெரியலடா. ஒரு மாதிரி பேட்ச் பேட்சா இருக்கு.
டேய் அவன் பக்கத்தில் போகக்கூடாதா, இல்லைதான் அந்த அலர்ஜியும் நம்மக்கிட்ட வந்துடும்டா, நம்ம ஓடிடலாம்டா. ஓகே டேய் என்னடா நம்ம இப்போ உயிரெலாம் கொடுப்பாங்க. கத்தாதுடா, அவளுக்கு கேட்டுற போதுடா, அதான் சும்மா சொன்னேன். நம்ம அவன் காசு எடுத்துட்டு ஓடிடலாம் வா. டேய் மச்சான் ஆகாஷ், எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? எங்க போனீங்க? ஐயோ என் பேக் கூட காணுமே, என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க? ஐயோ ரொம்ப அரைக்குது, நம்மளுக்கு வேற ரொம்ப இச்சிங்கா இருக்கு, என்ன சீயெல்லாம் வருது. சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்காவது போவோம். எல்லா ஃப்ரெண்டு கொடுப்போம், உயிரை கொடுப்போம்னு கடைசியில மொத்தமா எடுத்துட்டு போயிட்டானுங்க எல்லாத்தையுமே. டாக்டர் டாக்டர், என் பேர் வந்து சாமுவேல். எனக்கு இந்த மாதிரி ஒரே சீயா வருது டாக்டர், என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன். கொஞ்சம் தள்ளி போங்க, பேட்ஸ்மேன் வருது. டாக்டர் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, கெமிக்கல் பாய்சன் ஆயிருக்கு, நீ காப்பாற்ற முடியாது, ஆண்டவர் கையில தான் இருக்கு. டாக்டர் என்ன சொன்னீங்க? நான் உங்களை நம்பி தானே வந்தேன், எனக்கு யாருமே இல்லை டாக்டர், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. சோ லேட் சாம்பல். ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க? இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும்? எங்க அப்பா அம்மா சொன்ன பேச்சும் கேட்கல, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸே நான் ஏமாத்திட்டாங்க, கடைசி வரைக்கும் வர வேண்டா அப்படி என்னென்னமோ சொல்லி ஏமாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஒரு அடியா நம்ம போயிடும், அதுதான் நம்மளுக்கும் நல்லது, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி நம்ம செத்துற வேண்டியதான், இதுதான் கரெக்டான முடிவா இருக்கும். தம்பி 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 நிறுத்துங்க. என்ன விஷயம் பண்றீங்க தம்பி? என்ன பண்றீங்க நீங்க? நான் சாவலாம் தானே வந்து, எதுக்கு என்ன தடுக்கிறீங்க? எதுக்கு சாக போறீங்க? சாக வேண்டிய வயசா தம்பி இது? இல்ல எனக்கு எல்லாருமே நம்பி நான் ஏமாந்துட்டேன், கடைசியில இப்படி எனக்கு வியாதி வரும்போது. உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் சாமுவேல். சாமுவேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா தம்பி? தெரியும். உங்க அப்பா அம்மா தானே இந்த பேர் வச்சாங்க? ஆமா. நீங்க கிறிஸ்டியன் தானே? சாமுவேல்ன்றது பைபிள்ல ஒரு சின்ன தீர்க்கதரிசி. சின்ன வயசுலயே ஆண்டவர் அண்ணான்றவங்களுக்கு குழந்தை இல்லாம அந்த குழந்தைய ஏசப்பா கொடுத்ததுனால அவங்க சர்ச்சிலேயே இருந்தாங்க. நீங்க சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா உங்களை கர்த்தருக்குள்ள வளர்த்தாங்களா? ஜாம் பண்ண சொன்னாங்களா? வசனம் வாசிக்க சொன்னாங்களா? ஃபாஸ்டிங் இருக்க சொன்னாங்களா? இப்போ என்ன செய்றீங்க நீங்க? இப்ப எதுவுமே பண்றது இல்ல, எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சா தம்பி? நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. சின்ன வயசுல ஏசப்பா உங்களோட இருந்தாங்க, ஆனா இப்ப என்ன செஞ்சிட்டீங்க? ஏசப்பா விட்டு நீங்க வழி விலகி போயிட்டீங்க தம்பி. உங்களை போல வாலிப பிள்ளைங்க இந்த நாட்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நெட், ஃபேஸ்புக், ட்விட்டர், பலவிதமான ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன செய்யறாங்க? மெயினான ஏசப்பா விட்டுடுறாங்க. இப்ப பாருங்க, கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாருமே பாருங்க டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, எல்லாருமே கேக் வச்சிருக்கா, கட் பண்றாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க, நிறைய செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா முக்கியமா ஏசாமிய உள்ளத்துல இழந்து போன சூழ்நிலை இருக்கிறாங்க. தம்பி உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை தெரியுமா? நீங்க சொல்வீங்க, அடிக்கடி ஒரு டைலாக் சொல்வீங்களே உங்க அம்மா கிட்ட. என்ன டைலாக் சொல்வீங்க? எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஏசப்பா தான் இருக்காங்கன்னு சொன்னீங்களே தம்பி. எனக்கு எப்படிடா தெரியும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? தம்பி நான் உங்களோட அம்மாவோட தூரத்து சொந்தம் தம்பி. உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க சின்ன வயசுல சர்ச்சுக்கு வருவீங்க, மனப்பாட வசனம் சொல்வீங்க, சண்டே கிளாஸ்க்கு தவறாம டைமுக்கு போவீங்க வருவீங்க. அதெல்லாம் எத்தனை வயசு வரைக்கும் தெரியுமா? 5 வயசு வரைக்கும் தான். 10 வயசுக்கு அப்புறம் உங்க லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு தம்பி. உங்க அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழுதுருக்காங்க. நாங்க பலமுறை உங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கோம். ஆனா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தப்பான வழியில போயிட்டீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. நான் எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்தேன் தெரியுமா? எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் இதை ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். சாமுவேல்னு ஒரு பையன் இருக்கான், அவனை எனக்கு வேணும், அவனை நான் ஊழியத்துல பயன்படுத்த போறேன்னு ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் நான் புறப்பட்டு வந்தேன் தம்பி. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் தம்பி. நீங்க எவ்வளவு ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம், ஆண்டவர் விட்டு வழி விளங்கி ரொம்ப தூரமா போயிருக்கலாம் தம்பி. ஆனாலும் இப்போவும் ஆண்டவர் உங்களுடைய சின்ன இதயத்துல ஏசப்பா பிறக்கணும்னு இடம் கேட்கிறார் தம்பி. நீங்க இடம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா உங்ககிட்ட பேசுறதுனால தான் எனக்கு கொஞ்சம் மனசே கொஞ்சம். அதுதான் தம்பி, உங்க அப்பா அம்மா இப்ப கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ்க்கு நீங்க மனம் திரும்பி ஆண்டோட பிள்ளையா மாட்டீங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் தம்பி. எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன ஒத்துப்பாங்களா? மறுபடியும் சேர்த்துப்பாங்க? தாராளமா ஒத்துப்பாங்க தம்பி. ஆண்டவர் மட்டும் என்கிட்ட பேசலன்னா இன்னைக்கு நீங்க இறந்து போயிருப்பீங்க, தற்கொலை பண்ணி இறந்து பண்ணிருப்பீங்க. உங்க ஜீவன் எங்க போயிருக்கும் தெரியுமா? எங்க போயிருக்கும் தெரியுமா? நரகத்துக்கு போயிருக்கும் தம்பி. நரகம்ன்றது நமக்காக இல்ல, பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் அரேஞ்ச் பண்ணப்பட்டது. ஆனா நமக்கு ஏசப்பா எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? பரலோகம் வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய பரலோகத்தை இவ்வளவு ஈஸியா நீங்க இழந்து போக இருந்தீங்க தம்பி. தயவுசெய்து பாஸ்டர், இப்பதான் மனசு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. Thank you ஜீசஸ். இனிமே நீங்க மனம் திரும்புங்க, ஆண்டவர் பிள்ளையா மாறுங்க. உங்க அப்பா அம்மா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் தம்பி. ஒரு நிமிஷம். சாமியோட அப்பா அம்மா கொஞ்சம் வாங்களேன். பாருங்க உங்க மகன் வந்திருக்கான். அப்பா என்ன மன்னிச்சிருங்க.
எங்களுக்கு பெரிய சந்தோஷம்ப்பா. அதை விட எங்களுக்கு மேலான சந்தோஷம் என்னப்பா இருக்கு? மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு பண்ணல. எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நீ வந்ததே பெரிய விஷயம். இந்த வருஷத்தோட எங்க கிஃப்டே நீ தான். கண்டிப்பாம்மா, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒழுங்கா இருப்பேம்மா. கண்டிப்பா நான் சர்ச்சுக்கெல்லாம் போவோம்மா. ஒழுங்கா இருக்கம்மா எல்லா விஷயத்துலயுமே. சரி தம்பி. பண்ணுவீங்களா தம்பி? இன்னைக்கு ஏசப்பா உங்களோட உயிரை காப்பாத்தி கொடுத்தாங்கல்ல. உங்களை மாதிரி வாலிப பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க உங்க ஸ்கூல்ஸ்ல காலேஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்வீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஜாம் பண்ணுவீங்களா? உங்களை மாதிரி தவறான வழியில போறவங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவீங்களா? இதுதான் நீங்க ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட் தம்பி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் எனும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். விட்டு வந்த வெகு தூரம் காட்சிகளை கண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், காணிக்கைகள் கொண்டு
பின் செல்வோம் நட்சத்திரம். பெத்லெகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தனென்றேன். கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேன் முன்புன்னமே. ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம். கைத்தவழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். வெள்ளை போலம் நானிவேன் கொண்டு வந்தேன் கடவுளே. துஷ்ட பாவ பாரம் நீங்கி மரிப்பார் தேவனே. ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம். வேட்டம் வழி காட்டி செல்ல உந்தன் மங்கா வெளிச்சம். இப்போ நம்முடைய நடுவில் ரூசிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. ரூசிஸ்டர் பெரிய ஊழியக்காரங்க. ஆனால் நான் என்னுடைய மனசில் நினைப்பேன், என்னுடைய ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நான் நினைப்பேன். மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெண்டே கிடைக்காது. ஆனால் நான் நினைப்பேன் எப்போவுமே யார்கிட்டையும் சொல்லணுன்னா ரூசிஸ்டர் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப ஒரு தடவை வியாதியாக இருந்தேன். எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அந்த வீட்டை விட்டு போகணுன்னு தோணுச்சு. அப்போ சிஸ்டர் வாங்க எங்கள் வீட்டுக்கு சொன்னாங்க. மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்நாளில். அப்போ நான் அவங்க வீட்டில் 10 நாள் இருந்தேன். அப்போ அவங்களே சமைச்சு, அவங்க கையால் சமைச்சு எனக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக அதை நான் மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் மறக்க மாட்டார், பதில் தருவார். அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்க அரவணைச்சு அவங்களுடைய வீட்டில் வந்து நிறைய பேருக்கு நன்மை செய்வாங்க. அது மாதிரி இன்றைக்கும் அவங்க நிறைய நன்மை செய்கிறாங்க. உண்மையிலே எனக்கு வந்து தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க. ஆனாலும் யாருமே எனக்கு அதாவது என்ன சொல்கிறதுனா, எல்லா சொந்தத்துலேயும் மேலானது நமக்கு தேவன் கொடுத்த அந்த பரலோக ராஜ்யம் தான். அந்த சொந்தம் தான் உண்மையாகவே இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு பிறகு கூட எனக்கு எப்போ மூட் அவுட் ஆகுதோ எங்கேயாவது போகணும்னு நினச்சா அவங்க வீட்டுக்கு தான் போவேன். அவங்க கூப்பிடாமலே போயிடுவேன். ஆனால் இன்விடேஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா உடனே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை யாராவது உடனே வாங்கன்னு கூப்பிடுவாங்களா பாரு, யோசிப்பாங்க. நான் உடனே வாங்கன்னு சொல்லி எனக்காக நேரம் செலவு பண்ணுவாங்க. என்னை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கர்த்தர் நல்லவர், அவங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு மோசஸ் ராஜசேகர் பிரதருடைய வைஃப் தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய பாட்டு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க உயிரோடு இருந்த நாளில் எப்போவுமே அந்த சாங் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். அப்போல்லாம் எனக்கு சிஸ்டர் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவங்கள நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எனக்கு என்ன வந்தாலும் அவங்க வந்து பார்ப்பாங்க, சாப்பாடு செஞ்சு கொண்டு கொடுப்பாங்க. இங்கே நான் வெளியே போயிட்டு 6 months கழிச்சு வந்தால் கூட அவங்க என்னை வந்து பார்ப்பாங்க. ஒரு நல்ல ஒரு சகோதரி தேவன் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். சிஸ்டருடைய சபை வந்து ட்ரினிட்டி ஃபெல்லோஷிப் ஆஃப் இந்தியா, அது வந்து கேகேனர்ல இருக்கு. அவங்களுடைய சபையின் மூப்பர் சாலமோன் அவங்களும் அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வந்திருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கிறிஸ்துவையும் வந்திருக்கிற எல்லாரையும் கூட நம்ம வரவேற்போம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீதியான நேரம் அவங்க நம்மளை நடத்துவாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மகிமைப்படுவதாக. நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணீங்க, நல்ல டான்ஸு எல்லாம் ஆடினீங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்தவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அவங்க நாடகம் மிகவும் அருமையாக இருந்தது. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. தேவனாகிய கர்த்தர் அவர் பேசும்படியாக நம்ம இல்லை ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நம்ம செபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடும்படியாக ஆண்டவரே தெரிந்து கொண்ட தயவுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே சோதரம் உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் எங்கள் மத்தியில் பேச போற தயவுக்காய் உமக்கு நன்றி. எல்லா தடைகளையும் மாற்றுங்க.
ஆவியானவர் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன குறிச்சு நான் சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, நான் ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படிதானே? மோசஸ் ராஜசேகர் பாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்பால இப்போ சாத்தானே பாடல் எல்லாம் பாடின கிருபையே தேவ கிருபையே ஊழியங்கள் KK நகர்ல எங்களுக்கு சபை இருக்கிறது. பாஸ்டர் இப்ப இல்லை. அவருடைய பாடல்கள் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் பிரபலமான பாடல்கள். அந்த பாடல்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர். எனக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படி ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர் 10 வருஷமா 2 கிட்னி பழுதாகி பார்வை 3-4 வருஷமாய் பார்வை இல்லாத சூழ்நிலையில அவர் ஊழியத்தை செய்தார். அப்புறம் அந்த ஊழியத்தை செய்து மகிமையான ஒரு ஆலயத்தை கட்ட முடிந்தது. இந்த நாள் அவர் இல்லை. 12 வருஷங்கள் ஆகிறது. 2012 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி கர்த்தருக்குள்ளே அவர் ஆண்டவருக்குள்ள அவர் நித்திரை அடைந்தார். தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எல்லாம் ஜெபிக்கணும், எங்க ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் ரொம்ப அவசியம் இல்லையா? என்ன பாஸ்டர் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஊழியத்தை செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். சிஸ்டர் கூட அப்படிதான், மதிவழி சிஸ்டர், அவங்களும் தனியா நின்று இந்த ஊழியத்தை அவர்கள் கட்டி எழுப்புறது. அவருடைய வாஞ்சை எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் சொல்லி ஒரு வாஞ்சை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு யாரும் உதவிக்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னாலும் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் விசுவாசித்து அவரோடு கூட கரம் பிடித்து நடத்தி இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தர் மகிமையாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். எங்களுக்கு சண்டேஸ்ல எங்களுக்கு 3 ஆராதனைகள் உண்டு. காலையில 2 ஆராதனையும் ஈவினிங் ஒரு ஆராதனையும் நடைபெறுகிறது. கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களே இந்த நாள்ல பார்க்கும்போது கடந்த வருஷத்தை காட்டிலும் நீங்கள் அதிகமானவர்களாய் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா தேவனுடைய சித்தம் இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்பணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், இந்த இடத்துல ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆண்டவரை தெரியாத ஜனங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் இந்த இடத்துல நிறைவேறும்படியாக மதிவழி சிஸ்டர் செய்கிற இந்த ஊழியத்துல தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக நீங்க எல்லாம் ஒத்துழைத்து அவங்களோட கூட கை கோத்து இந்த ஊழியத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, முதலாவது சபை ஆசீர்வதிக்கப்படும், இரண்டாவது உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். முழுமையாக முழு உள்ளத்தோட கூட அவங்களோட ஒத்துழைத்து அன்பு செலுத்தி அவங்க இந்த இடத்துல அவங்க ஊழியம் செய்யறாங்கன்னா, இங்க அவங்களுக்கு யாரும் இல்லை, சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அவங்க யாரையும் நம்பி இல்லை, விசுவாசிகளை அவர்கள் நம்பி இருக்கிறாங்க. முதலாவது தேவனை நம்பி இருக்கிறாங்க, அப்புறம் யாரை நம்பி இருக்கிறாங்க? நீங்க உறுதுணையா இருப்பீங்க, நீங்க கைகோர்த்து அவர்களோட கூட ஊழியத்தில் இருப்பீங்க என்று ஒரு விசுவாசத்தோடு கூட அவர்கள் இந்த ஊழியத்துல அவர்கள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஊழியத்துல நீங்க மிகவும் நல்லா கோஆபரேட் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்க, கட்டி எழுப்ப நீங்க உதவி செய்யுங்க. நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு கொண்டாட்டம் இல்லை, எவ்வளவு சந்தோஷம் இல்லை. பண்டிகை வரப்போகுது, கிறிஸ்மஸ் நாள் வரப்போகுது, நமக்கு ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நம்ம நினைக்கும் போதே நம்ம உள்ளத்துல என்ன உண்டாகும்? ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அப்படி எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது? ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நம்ம அதை கேள்விப்படுகிறோம். வருஷம் நம்ம பண்டிகை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த நாட்கள் வரும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லையா? அந்த சந்தோஷம் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். வேத வசனத்துல நான் வாசிக்கும் போது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் உண்டாகும் நற்செய்தி.
அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த சந்தோஷம். சந்தோஷம் தான் நம்ம சொல்லுவோம் இல்ல, ஆர்டினரியா சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படி சொல்லுவோம். ஆனா இங்க வார்த்தை என்ன சொல்கிறது? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அது என்ன அப்படின்னு சொன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லையா சொல்லுமா? ஒரு கதைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும், எந்த வேறுபாடும் யாரா இருக்கட்டுங்க, எல்லா ஜனமும் யாரால படைக்கப்பட்டவங்க? நம் ஆண்டவராக இயேசுவால, நம் தேவனால படைக்கப்பட்ட ஜனங்கள். இன்னைக்கு அவர்கள் தான் எல்லாம் அப்படி அப்படி இருக்கிறாங்க, பிரிவினைகளோட வேற வேற அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா ஜனத்தையும் மனுஷனை படைத்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். மனுஷனை ஒரு மண்ணினால உண்டாக்கினவர் நம் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய பிறப்பு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பிறப்பு. எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்ப என்ன செஞ்சீங்க? அருமையா அது குழந்தை சின்ன பாப்பாவை அப்படி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. அது சந்தோஷம் தானே? இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷத்திலையும் மிகுந்த சந்தோஷம். இந்த உலகத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் மனுஷனுக்கு உண்டாகிறது என்று சொன்னால் அது ஒன்றே ஒன்று, தேவனால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. மற்ற சந்தோஷங்கள் எல்லாம் வரும் போகும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் நிரந்தரமான ஒரு நிலையான சந்தோஷம் ஆண்டவராய் இயேசு நம் இருதயத்துல நமக்கு கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்ம வருஷந்தோறும் நம்ம கொண்டாடிட்டே இருக்கிறோம். நம் இரட்சகர் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு வருஷமும் தான் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? நம்ம அது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு பிறப்பை குறித்து நாம பண்டிகை கொண்டாடினாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல இருதயத்துல அவர் பிறந்திருக்கிறாரா அப்படிங்கிறத முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா வருஷம் அவர் பிறக்க மாட்டார். ஒரு தடவை பிறந்தாருன்னா அந்த மனுஷனுக்குள்ள அவர் என்ன கொடுப்பாரு? ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவராய் இயேசு நமக்குள்ளே, அவர் நம்முடைய இருதயத்துல நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவராய் இருந்தால், நமக்குள்ள அவர் பிறந்தவராய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய காரியங்கள் மாறும், நம்முடைய பிரச்சனைகள் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உங்களுக்குள்ளே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்ன செய்வீங்க? என்னுடைய ஜனமா இருப்பீங்க. அவர் நமக்குள்ளே உலாவுகிற தேவன். அவர் பிறந்தது உண்மை. அவர் பிறந்துட்டு இன்னைக்கு குழந்தையாவே இல்லை. இன்னைக்கு குழந்தை வச்சு நம்ம பார்த்தோம். அவர் குழந்தையா கிடையாது. இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னதத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒரு வருஷமும் நம்ம ப்ரோக்ராம் பண்றோம், கொண்டாடுறோம், எல்லாம் பார்க்கிறோம். ஒரு வருஷமும் பிறக்கிறது இல்லை. ஒரு தடவை நம்ம ஆண்டவராக இயேசுடைய பிள்ளைகளாக அந்த ரட்சிப்புகளை வந்துட்டோம்னு சொன்னா, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி நம் நீதிமான்கள் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நமக்குள்ளே நிரந்தரமாய் அவர் வாசம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதுதாங்க சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பெற்றவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு நமக்குள்ளே அவர் பிறந்து இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள நல்ல குணாதிசயங்கள் இருக்கும். இயேசுவுடைய குணாதிசயங்கள். ஆண்டவராய் இயேசு அவர் மனுஷனை உருவாக்கினார் இல்லையா? மனுஷனை உருவாக்கினார். அந்த மனுஷனையவே அவர் தம்முடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டார். அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். நம்முடைய சரீரங்களை பத்தி நம்ம சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கிறோம், அப்படிதானே? நம்முடைய சரீரம் பரிசுத்தமான ஒரு சரீரமாக இருக்கணுங்கிறது தேவ சித்தம். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரம் அது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை அவர் தேவ ஆலயமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, மரியாளை அவர் தெரிந்து கொண்டார். அவர் உண்டாக்கின மனுஷியாகிய மரியாளை ஒரு பாத்திரமாக, அவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாத்திரமாக தேவன் தெரிந்து கொண்டார். மரியாள் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு அவர் வந்தால் பாவிகளை ரட்சிக்கும்படியாக, மனுஷனை மனுஷனாக வாழ வைக்கும்படியாக,
நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை கரைதிரை அற்றவர்களாக ஆண்டவராக இயேசுவின் வருகையில அவரோட கூட நம்மை சேர்க்கும்படியாக, ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. அது அப்படி வந்த அந்த தேவனை ஆராதிக்கிற நாம் விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தை படைத்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்ம எப்பேற்பட்டவர்களாய் இருக்கிறோம்? விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை விட ஒரு சந்தோஷம் உலகத்துல என்ன வேணும்? இன்னைக்கு குடும்பத்துல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை. கணவன் கூட சந்தோஷம் இல்லை, பிள்ளைங்களோட சந்தோஷம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்கிற அநேகருடைய குடும்பங்கள் இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. எல்லா குடும்பமும் சமாதானமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லணுங்க. அதுதான் இயேசு வந்த வீட்டில சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற வீட்டுல சந்தோஷம் இருக்கும். இயேசு இருக்கிற வீட்டுல ஒரு அன்பு இருக்கும். இயேசு இருக்கிற வீட்டில் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டி எழுப்புவது அப்படிங்கிறதை குறித்த குடும்பமாக யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. வேற எதையும் நம்ம நினைக்கவே கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆகிய அந்த மிகுந்த சந்தோஷம் நம் உள்ளத்துல எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலக அநேக சந்தோஷங்கள் இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் என்னவென்று சொன்னால் இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற காரியம். அப்ப நாம எப்படி இருக்கணும்? அவருடைய குணாதிசயங்கள். அவர் கருவியாக தெரிந்து கொண்டார் மரியாளை இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக. அது மாத்திரமல்ல, நம் ஆண்டவராய் இயேசு நம் மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டி போனார். புரியுதா? இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? இயேசுவை போல. இயேசுதான் நமக்கு குரு இல்லையா? நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? சீடர்களாய் நாம் இருக்கிறோம், சீஷர்களாய் நாம் இருக்கிறோம், சீசிகளாய் நாம் இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இயேசுடைய குணாதிசயங்கள். அந்த சந்தோஷம் எப்படி வருங்க? ஆண்டவருடைய குணாதிசயங்கள். இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி நம்ம அதாவது லூக்காவிலே 6வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. என்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுல? என்ன, உங்களை குறிச்சு நீங்க பெருமைப்படாதீங்க, மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க, உங்க பகைவர்களை எல்லாம் நீங்க சிநேகிங்க, நீங்க நன்மை செய்யுங்க, உங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. என்ன, உங்களை குறிச்சு நீங்க பெருமை சொல்லக்கூடாது, மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்களா நீங்க இருக்கணும். உன் கண்ணில உத்தரம் இருக்கும்போது மற்றவனுடைய கண்ணை பார்த்து உன் சிநேகிதனுடைய உன்னுடைய அதாவது உன்னோட கூட பிறந்த சகோதரனுடைய கண்ணுல உத்தரம் இருக்குது, அதை நான் எடுக்கட்டா அப்படின்னு கேட்க வேண்டாம். நமக்குள்ளேயே 1008 பிரச்சனை. நம்ம முதல்ல நம்ம சரி பண்றவர்களாய் நாம் இருக்கணும். இது நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. லூக்கா 6வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் எப்படி வாழணும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை அது எல்லாம் நாம் என்ன செய்யணும்? இன்னும் நிறைய அதுல சொல்லலாம். கடன் கொடுத்தா அந்த கடனை கேட்க கூடாதான். என்ன செய்யக்கூடாது? இப்ப ஒருத்தர் உதவி செய்யறீங்க, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும், கட்டாயம் செய்யணும். வச்சுட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி கொடுத்துட்டு திருப்பி என்ன செய்யக்கூடாது? அது வாங்கக்கூடாது. உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிக்கிறதுனால பிரயோஜனம் என்ன இல்லையா? வீட்டுல எல்லாரையும் நம்ம என்ன செய்யறோம்? நேசிக்கிறோம் இல்லையா? வீட்டுல இருக்கிறவங்களை மட்டும்தான் நேசிக்கிறோம். புள்ள குட்டி ஹஸ்பண்டு பிரதர்ஸ் எல்லாத்தையும் நம்ம நேசிக்கிறோம், அவங்க நம்மளை நேசிக்கிறோம். இதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன்னுடைய நேசம் எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேல, தேவனை அறியாத ஜனங்கள் மேல எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு தேசம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நாம் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியை, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை நாம் வெளியே கொண்டு வரணும். எத்தனை பேர் அடுத்த வருஷத்துல நீங்க இதை செய்ய போறீங்க? நமக்குள்ள வாசம் பண்ணுகிற இயேசுவை, நமக்குள்ள ஜீவிக்கிற இயேசுவை, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் மட்டுப்படுத்தாதபடி என்ன செய்யணும்? அவரை வெளியே கொண்டு வரணும். அப்படி நீங்க வெளியே கொண்டு வந்தா இந்த இடமே பத்தாது. நீங்க ஊழியம் செய்யறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க மூலியமா நீங்க உங்க சாட்சி உள்ள ஜீவியத்தை பார்த்து, உங்களுடைய நட்பு குணங்களை பார்த்து
உங்களுடைய காரியங்களை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த சிஸ்டர் சர்ச்சுக்கு போறாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்யறாரு, இந்த குடும்பம் இவ்வளவு நல்லா இருக்கு, இவ்வளவு சமாதானமா இருக்குது, இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே, நாமளும் கூட போலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்து அவர்கள் சபைக்கு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. நீங்க டான்ஸ் ஆடலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம், நல்லதுதான். உங்களுக்குள்ள வளருகிற இயேசுவை மட்டுப்படுத்தாதபடி நீ எனக்குள்ள மட்டும் இருந்துக்கப்பா, எனக்கு மட்டும் நன்மை செய்யுங்க, என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போது, என் புருஷன் நல்லா இருந்தா போது, என் பிள்ளை நல்லா இருந்தா போது, எங்க குடும்பம் நல்லா இருந்தா போதுன்னு மட்டும் நினைக்காம என்ன செய்யணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வசனத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. அதுதான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசுவை இந்த உலகத்தின் ஜனங்கள் காண்பார்களாக, புறஜாதிகள் காண்பார்களாக. எனக்கு எத்தனையோ பேர் இந்த நற்செய்தியை அறிந்து கொள்ளாதபடி, இந்த மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளாதபடி எனக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, இந்த பகுதியிலேயே எடுத்துக்கோங்களேன், எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜனங்க இல்லையா, தேவையில்லாத காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறத நம்ம பார்க்கிறோம். நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளையே. அதனால உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். கர்ப்ப வேதனைப்பட்டு, பவுல் சொன்னது போல கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு ஆத்மாவை பெற்றெடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. இந்த வர்ற வருஷத்துல நீங்க எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? கர்த்தர் கொடுத்த இந்த நற்செய்தியை யாருக்கெல்லாம் சொல்ல போறீங்க? எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இல்லையா, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் நினைச்சு பாருங்க. அந்த ஜனவரி மாசம் எவ்வளவு சீக்கிரம் இந்த வருஷம் கடந்து போயிடுச்சு. ஜனவரி மாசத்திலிருந்து இந்த டிசம்பர் மாசம் எனக்கு 17ஆம் தேதியா, 17ஆம் தேதி வரைக்கும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எவ்வளவு பலவீனம் வந்திருக்கும், கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு பலவீனம் வந்திருக்கு, கர்த்தர் நீங்க செபித்தப்ப ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். உன் கணவருக்கும் பிரச்சனை வந்திருக்கிறார், கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். நீ போற இடத்துல எல்லாம் உன் கையை பிடிச்சு நடந்தார் இல்லையா. ஆதியாகமம் 15 வாசிக்கிறோம், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட சேர்ந்து அவர் பயணிக்கிற தேவன், அவர் நம்ம கூட இருக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தேவனை நீங்க இந்த சபையில அவங்க சிஸ்டர் அவங்க போயிட்டு அவங்க பொண்ணு வீட்டிலே இருந்துக்கலாம், அவங்க சன்மை வீட்டிலையும் இருந்துக்கலாம், மகன் வீட்டிலையும் இருந்துக்கலாம். ஆனா அவங்க ஏன் இந்த இங்க வர்றாங்க, சென்னை பட்டணத்துக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கெல்லாம் என்ன செய்ய, எப்படி உங்க மேலே இருக்கிற அக்கறை மாத்திரமல்ல, எப்படியாவது இந்த இடத்துல தேவனை அறியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்தோட கூட தேவன் அவர்களை கொண்டு வருகிறார். புரியுதா? சுகபோக்கமாய் அவங்க உட்கார்க்க முடியும். அவங்க அங்கிருந்து வீடியோ காலில் பேசுவாங்க, நல்லா அழகா ஏசி ரூம்ல நல்லா கம்ஃபர்டபுளா, அவங்க சமைக்க வேண்டியது இல்லை, ஒரு சர்வெண்ட் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அவங்க இங்க கஷ்டப்படணும் அவசியமே இல்லை, தனியா இருக்கணும் அவசியமே இல்லை. எதுக்கு தெரியுமா வர்றாங்க? இந்த மிகுந்த சந்தோஷத்தோட ஜனங்களை நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவாங்க. இந்த மிகுந்த கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணும்படியாக, உங்க மூலியமாக ஆத்துமாக்களை இங்க கொண்டு வர ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும்ன்றதுக்காக தான் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஊழியத்தை இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இந்த ஊழியத்தை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள். நீங்க எல்லாம் உங்க உள்ளத்துல இதெல்லாம் என்ன செய்யணும்னா, இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், நினைக்காம இருக்கக்கூடாது. ஏதோ போனோமா வந்தோமா, அவங்க அதை பண்ணாங்களா இதை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி மட்டும் இருக்கக்கூடாது. என்ன, நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு முதலாவது நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஊழியக்காரருக்கு நம்ம நன்றி உள்ளவராக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாம கரங்க தட்டி பாடுங்க.
நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், அவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். அல்லேலூயா. நம் ஆண்டவர் அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் வீட்டில் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, வீட்டில் பிள்ளைகளினால புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? வேலை ஸ்தலத்துல தள்ளப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவிடத்துல மிகுந்த சந்தோஷத்தை இயேசுவிடத்துல தான் நம்ம காண முடியும். அல்லேலூயா. அந்த மிகுந்த சந்தோஷம் அவருடைய பிறப்பு, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறத நினைக்கும் போதே நம் உள்ளம் பொங்கி பொங்கி சந்தோஷத்தினால நம் உள்ளம் பொங்கி வழியணும். எதுக்குமே ஈடுணை ஆகாது. இந்த சந்தோஷத்துக்கு எதுக்குமே ஈடுணை ஆகாது இல்லையா? ஆண்டவர் பிறந்தப்போ இவங்களை சாஸ்திரிகளை வழி நடத்தினது என்ன? நட்சத்திரம் இல்லையா? நட்சத்திரம் என்ன, அவங்க வந்து பிள்ளை இருக்கிற இடத்துல சேர்ற வரைக்கும் நட்சத்திரம் என்ன செஞ்சது? வழிகாட்டுறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவரை கிட்ட போய் கடைசியில சேர்ற வரைக்கும் நம்ம வழிகாட்டுறது இயேசுவாகிய நட்சத்திரமே, நம் தேவனாகிய நட்சத்திரமே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நட்சத்திரங்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. தேவ பிள்ளையே, தானியேலின் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், ஞானவான்களை கர்த்தர் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு உண்மையாய் ஊழியம் செய்யறவங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க பிரகாசிக்கிற நட்சத்திரங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறாங்க. அப்ப நீங்கெல்லாம் அந்த பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக நாம இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஒரு நட்சத்திரமாக நாம இருந்தாதான் நாம எங்க போய் பார்க்க முடியும்? இயேசுவை போய் பார்க்க முடியும். நட்சத்திரம் அப்படியே கூட்டிட்டு போச்சு இல்லையா சாஸ்திரிகளை? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நம்ம கூட இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு நம்மளை அவர் ஒளியாக இருந்து, அவர் வெளிச்சமாக இருந்து, அவர் இருக்கிற இடத்துல கடைசியாய் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த பாடு, அந்த நித்திய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். பெரிய சத்தியம் இது. நிறைய நம்ம மணிக்கணக்கில் பேசலாம், ஆனாலும் நேரம் இல்லை இல்லை. அப்போ நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் தேவ பிள்ளையே. சந்தோஷம்னு சொன்னா சாதாரண சந்தோஷம் கிடையாது. நம்ம இப்ப இங்க வர்றோம், நல்ல ஆடல் பாடல் எல்லாத்தையும் பார்க்கிறோம், நல்ல சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போய் இந்த சந்தோஷம் இருக்கா? இருக்கணுங்க. பிலிப்பியில நாம் வாசிக்கிறோம், சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோட கூட அவரிடத்துல நீங்க தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு ஆயுசு அதிகம். கவலைப்பட வேண்டியதில்லை, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட தேவனிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க, அவர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், நம்மை விசாரிக்கிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை விசாரிக்கிற தேவன், உன்னை விசாரித்து உன்னுடைய தேவைகளை சந்தித்து உன்னுடைய வியாதிகளை குணமாக்கி உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர், உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா உற்சாகமாக? அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவராய் இயேசுவை பிள்ளையாவே வச்சிட்டு இருக்கிறவங்க, குழந்தையாவே பார்க்கிறவங்க யாராவது இருந்தா அப்படி பார்க்காதீங்க. நம் தேவகுமாரன் அவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நம்முடைய ஆண்டவர். யோவான் 24 கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம், அது எழுதுனா உலகமே கொள்ளாது. அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவர், அவ்வளவு மகிமையான தேவன். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக பிதாவானவர் அவர் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்கு இந்த உலகத்துல கொடுத்து அவர் இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். அல்லேலூயா. நல்லவங்களுக்காக யாராவது ஒருத்தர் என்ன உயிரை கொடுக்க வருவாங்க. ஆனா நம்ம என்னவா இருந்தோம்? துரோகிகளாக, கெட்டவர்களாக, பாவிகளாக இருந்த நமக்காக பரிசுத்த தெய்வம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மை மனுஷனாக வாழ வைத்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சகர், நம்மளை ரட்சிக்கிற தெய்வம் அவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர்.
இல்லைன்னு சொன்னா அந்த பாவம் நம்மெல்லாம் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு நம்மளாம் உயிரோடே இருக்க முடியாது. ஆனால் இயேசு மன்னித்ததுனால அவர் வந்து இந்த உலகத்துல பிறந்து நம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனால இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? ஜீவனோட கூட இருக்கிறோம். கொரோனா வந்து எத்தனை பேர் போயிட்டாங்க? எனக்கு கழுத்துல ஒரு கட்டி இருந்து ஆபரேஷன் பண்ணி அது வந்து கேன்சர்னு சொல்லிட்டாங்க 1997. எனக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 26 வருஷம் ஆகுது. 26 வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்குது. ஒரு செக்கப் எல்லாம் கிடையாது. இயேசு எவ்வளவு நல்லவர். இது சந்தோஷமா? இன்னைக்கு நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு சொன்னா நான் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாமல் நான் இருக்கவே முடியாது. பாஸ்டர் 10 வருஷம் டயாலிசிஸ். பாஸ்டர்மா கூட அவங்க ஐயா கூட டயாலிசிஸ் தான் 8 வருஷமா இருந்தாருன்னு நினைக்கிறேன். டயாலிசிஸ்ங்கிறது எவ்வளோ பெரிய இது காரியம். நாங்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் பாஸ்டர் நான் அட்மிஷன் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டயாலிசிஸ் பண்ண ஒரு லேடி கொண்டு வந்து அங்கே டயாலிசிஸ் போட்டாங்க. டயாலிசிஸ் பண்ணாங்க, ஒரே டயாலிசிஸ். அடுத்த நாள் காலையில் பார்த்தா லிஃப்ட்ல பேக் பண்ணி அந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஒரு டயாலிசிஸ்ல 10 வருஷம் டயாலிசிஸ், 8 வருஷம் டயாலிசிஸ். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. தேவனுடைய கிருபைய இந்த புதிய வருஷத்துல பிரவேசிக்க போகிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சந்தோஷத்துல நீங்க வாழ ஆரம்பிங்க. அல்லேலூயா. தேவனுடைய சந்தோஷம் உங்களை மகிழ்விக்கும். அவர் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார், வியாதிகளை மாற்றுவார், வேதனைகளை மாற்றுவார். உங்களுக்கு இருக்க எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் மாத்திரம் உங்களுக்கு வாசம் பண்றாரு என்ற ஒரு உறுதியோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:10 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பயப்படாதே, நானோட கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணி உன் வலது கரத்தை பிடித்து நான் வழி நடத்துவேன். பாஸ்ட் எல்லாம் நினைக்காதீங்க, சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்க. ஆண்டவர் சொன்ன உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துல நீ பிரவேசி. அல்லேலூயா. ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க ஆரம்பிங்க. மிகுந்த சந்தோஷம். அங்க அந்த மேய்ப்பர்களை தான் ஆண்டவர் தெரிஞ்சிட்டார். மேய்ப்பர்கள் இப்ப வந்தாங்களே, எப்படி வந்தாங்க? அவங்க நல்ல டிப் டாப்பா அப்படியே ஸ்கூல் இதெல்லாம் கோட் ஷூட் போட்டா வந்தாங்க. தடி வச்சுட்டு கையில பரிதாபமா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இல்ல. மேய்ப்பர்கள் அவர்கள் இரவு நேரத்துல அவங்களுடைய மந்தையை அவர்கள் பாதுகாக்கும்படியாக அந்த பனியிலையும் குளிர்லையும் அங்க காத்திருப்பாங்க, வயல்வெளிகளில். அப்போ தேவன் பாருங்க யாரையே தெரிஞ்சிட்டார். அந்த நல்ல செய்தியை போய் சொல்றதுக்கு முதலாவது தேவன் மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாமளும் அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க தான். ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருந்த நம்ம இல்லையா? நம்ம ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்க ரொம்ப மோசமா இருந்த சூழ்நிலையில் இருந்த நம்ம தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் நம்மை தேடி வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க என்ன தெரிஞ்சுக்கல, நான் தெரிந்து கொண்டேன். என்ன நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கலையா? அவர் நம்மளை தெரிஞ்சிட்டாரா? பாருங்க எவ்வளவு நல்ல தெய்வம் இல்லையா? அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை தெரிஞ்சிட்டாருன்னு சொன்னா அவர் எப்ப தெரிஞ்சிட்டாரு? தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன் அவயங்கள் உருவேற்படும் நாட்களை கூட ஆண்டவர் தெரிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா இன்னைக்கு தான் நம்ம வந்தோன்னு கிடையாது. அப்பவே தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்ட தேவன் ஏற்ற நேரத்தில் அவர் அழைத்து வந்து அந்த சந்தோஷத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுமா? அல்லேலூயா. இந்த நாள்ல சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர்கள் வர ஆண்டவர் உங்களை இந்த சந்தோஷத்துக்குள்ளே கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இதே சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்குள்ளே வளருகிற இயேசு அவர் வளர்ந்து வெளிப்பட்டு அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணி இந்த இடத்துல ஊழியத்தை நீங்கள் செய்ய போறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நேரம் கடந்து போனதுனால நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்ததப்பா. அப்படியா இந்த நாளிலே இந்த சபையிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு
நீங்க சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக, சிறியோர் முதல் பெரியோர் வரை அவர்களை நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல ஊழியம் செய்கிற பாஸ்டம்மாவை கர்த்தாவை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம், உதவி செய்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவநாயகத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வருகிற வருஷத்துல நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். அற்புதத்தின் தேவன் நீ கூட இருந்து வழி நடத்தும்படியாக உங்க வல்லமுள்ள கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நீர் பிறப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிறப்பை ஆண்டவரே அவர்கள் சொன்னால் மட்டும் போதாது, ஒவ்வொருடைய உள்ளங்களில் நீர் பிறந்திருக்கிறீர் என்ற தீர்மானத்தோட கூட அவர்கள் இந்த ஊழியங்களை செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் தேவனாக்கத்தர் ஆசீர்வதித்து வல்லமையினால் நிரப்பி அபிஷேகத்தினால் நிரப்பி இவரை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. எப்பா ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ்லாம் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தின நல்ல தேவ செய்தியை கொடுத்த சிஸ்டர் ரூத் மோசஸ் ராஜசேகர் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஈவினிங் நேரத்தில் சுகமளிக்கும் அபிஷேக ஆராதனை இங்கே நடக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தாலும் மனசில் கஷ்டம் இருந்தாலும் வந்து கலந்து கொள்ளுங்க. நிறைய சாங்ஸ் தான் பாடுவோம், ஒரு சின்ன மெசேஜ் மட்டும்தான் கொடுப்போம். 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பேன். நல்லா வந்து கலந்து கொள்ளுங்க. காலையில் இந்த இடத்துல ஆராதனை நடக்குது. 7 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் கலந்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை குடும்பத்தில் பெண்களாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்ப ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்காக பாவ சாப ரோக கட்டுகள் உடைக்கப்படணும். அது மாதிரி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்காக வந்து கலந்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை 11 மணி முதல் 2 மணி வரைக்கும் நடக்கும். அதுலேயும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் எப்போ நைட்டில் வந்து ஒரு 8 o'clock வரைக்கும். காலைல 6 to 8 நீங்கள் ஜெபம் பண்ணால் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவேன். 8 மணிக்கு மேலே பண்ண வேண்டாம். ராத்திரி 8 மணி வரைக்கும், காலைல 6 மணிலேருந்து. நான் உங்களுடைய என்ன ஒரு தேவைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோன் மட்டும் 8 மணிக்கு மேலே பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எழுந்துடுங்க, நம்ம ஜெபிச்சு முடிச்சிடுவோம். எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளில் எங்களுக்கு நல்ல ஒரு கிளைமேட் கொடுத்து அருமையா எங்களை வழி நடத்தினதுக்காக கொடான கொடி நன்றி தகப்பனே. அன்பு தெய்வமே, ஒருவேளை நாங்க கூப்பிட்ட எல்லா பேரண்ட்ஸும் வராம இருக்கலாம், ஆனாலும் ரீபாலா சந்தரதி யங்காராபாலாதி யங்காராபா ஆவியானவர் எங்களோடு இருந்து அடை துவக்கம் முதல் இந்த நேரம் வரைக்கும் எங்களை அதிசயமாய் நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, கிறிஸ்மஸ்ங்கிறதே நாங்க அனுபவிக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கிறது தகப்பனே. அதான் கிறிஸ்மஸ் ஆண்டவரே. இன்றைக்கு வந்து கலந்து கொண்டு எங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ரத்தத்துல மறைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக என் அன்பு தகப்பனே. யாரெல்லாம் சுகவீன பலவீனத்தோடு வந்திருக்காங்களோ, என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் ராஜா. ஞானிகளுடைய ஞானத்தை அபமாக்குகிறவர், கட்டுக்கதைக்காலை கதைகளை அபத்தமாக்குகிற தேவன். உம் தழும்புகளின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசு முதல் பாதம் வரைக்கும் இறங்குவதாக இறங்குவதாக ஆண்டவரே. அல்லை பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், குற்றங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. இரக்கம் செய்வீராக. ஆவியில ஆத்துமாவில சரீரத்துல யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே பலவீனத்தை உணர்கிறாங்களோ, டிப்ரெஷன்ஸ்ல போறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அபிஷேகத்தின் வல்லமையினால் பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. இந்த இடத்துல நீங்க இருக்கிறத உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். துணிகிற பாவங்களையும் ரகசிய பாவங்களையும் அடிமையாக்கப்பட்டு வெளியே வர முடியல என்று ஏங்குகிற பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. இறங்குங்க தகப்பனே ஆண்டவரே, இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்க ஜெயிச்சது போல நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தருகிற தேவன். ஓரா ஹம் ஷமரா ரிபானாதா ஹஸ்ஸதானா உசர்பதனமி குல்லா திவி கரம் தனதி யங்கரபா ரிமா ஹன்சுபிருதியா துரிகா பாபா. மெய் தேவனை காண முடியாதபடி தடை செய்கிற பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவு பொழுதுல அவர்களோடு நீர் பேசும், அவர்கள் மீது நீர் வைத்துள்ள பாசம், அந்த நேசத்தை இன்றைக்கும் அவங்க மேல நினைவாய் இருக்கிறதை நீங்க வெளிப்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். குடும்பங்களில் சமாதானமற்ற பிள்ளைகள் சமாதானத்தை அனுபவிக்க சமாதான பிரபு அவர்களோடு இருப்பீராக. இயேசுவின் நாமத்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொண்டு வருகிற ஆவிகள் கட்டப்படுவதாக கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் விடுதலை நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கட்டாப்பா. வேலை இல்லாத பிரச்சனையில, தரித்திரத்துல, வறுமையில ஆண்டவரே பிள்ளைகள் நொந்து போயிருந்தா அதிசயமான வழிவாசல்கள் திறக்கப்படுவதாக என்று ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி. அல்லை அப்பம் அருள் கொடுக்கப்படட்டும், அல்லை தண்ணீர் கொடுக்கப்படட்டும், அல்லை ஆரோக்கியம் அருள் கொடுக்கப்படட்டும், ஷெல்டர் அவங்களுக்கு கொடுக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தை கொடுத்த ராஜ்குமார் சகோதரன் சகோதரி பிள்ளையும் தேச குடும்பத்தையும் பிளஸ் பண்ணி இதனுடைய நன்மைகளை அவள் அனுபவிக்க கிருபை தருவீராக. அதே போல ஆண்டவரை பாமை சோதரிகிற ரூசஸ் கூட எவ்வளோ ஆண்டவரை சபையின் பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள், அவங்க அநேக இடங்களுக்கு போய் ஊழியம் செய்யறவங்க ஆண்டவரே. எத்தனையோ பொறுப்புகள் நடுவில் எங்கள் நடுவில் வந்திருக்கிறாங்க. அவங்கள பிளஸ் பண்ணுங்க. அவளுடைய மகள் கூட ஃபாரின்ல இருக்காங்க. என் அன்பு தகப்பனே அவங்களை குடும்பமாக பாதுகாத்துக்கொள்ளும். இல்லை மகள் கூட தகப்பனை கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்யறாங்க ஆண்டவரே. அவங்கள பாஸ்டர் சபையா வைத்து நடத்துறாங்க. அவங்களை எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. மகனையும் ஆசீர்வதியும், மருமகள் பேர பிள்ளைகளை பிளஸ் பண்ண ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபை இருக்கட்டும். அருமையான மகன் சாலமோன் பிரதருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Rimahan samaradini karamdana ushab adandaro hedridini amthana ramsamaradi ankaradi akaraba. அவளையும் பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. அட எல்லா மனகாயங்களை ஆற்றி ஆசீர்வதிப்பீராக. மது கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே இப்படி நாம மகிமைப்படுவதாக. எங்களுக்கு உதவி செய்து இந்த கேமரா இதெல்லாம் பார்த்து ஆண்டவரே இது வீடியோ எடுத்த பிள்ளைகள் அல்ல குடும்பங்களாக நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களோட தங்கிரும். இந்த ஊழியத்துக்காக இந்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் ரொம்பவே பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். வல்லா நாசம் மோசங்களுக்கு விலகி காக்க. அதை எந்த ஒரு இருளின் கிரிய அவள் அறியாதபடி அவளை பின்தொடர்ந்து கஷ்டப்படுத்துதோ அதில் இன்றைக்கு ஒரு விடுதலையை தாரும். ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறப்பா.
நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. நீங்க பிறந்தது ஒரு குழந்தை இயேசுவா இல்லப்பா. இப்ப நீர் எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற ஆவியான தேவன் மறுபடியும் எங்களை மத்திய வானிலை சந்திக்க வரப்போகிறீர். ஒருவேளை அதுக்கு முன்னாடி எங்கள் காலங்கள் நீர் கொடுத்த காரியங்களை செய்து முடித்து உம்மை சந்திக்க வரணும்னாலும் நாங்க உங்ககிட்ட தான் நாங்க வரணும். வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காக வாழ, இயேசுவோடு வாழ, இயேசுவுக்காக மரிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இப்படி நாம மகிமைப்படுவதாக. காத்துக்கொள்ளும் இந்த இரவுல பரிபூர்ண சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் இளைப்பாற கிருபை தாரும். அந்த கிருபைகளை தாங்கட்டும், வழி நடத்தும். இதுக்காக உதவி செய்த எல்லாரையும் ஆசீர்வதியும். காத்துக்கொள்ளும். ஃபைனான்சியல் பிளஸிங் அவங்களுக்கு உண்டாவதாக. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் மறவாதவர். பிள்ளைகளை ஆசீர்வதியும். தூரதேசத்தில் பிள்ளைகளையும் குடும்பங்களாக தனித்தனியே பிளஸ் பண்ணும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.